ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டே 21. கன்சிஸ்டன்சி விடாம ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் 2மே கத்துக்கிற நம்மள நாமே வந்து பாராட்டிக்கலாம். ஸோ டே 20யோட வர்க்அப்ஸ் 26 அண்ட் ஃபைனலா ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் அதே மாதிரி 26 வர்க்அப்ஸ் அண்ட் ஃபைனலா ஒரு சென்டென்ஸ் வந்து கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதுல வர வேர்ட்ஸ் எதையுமே மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஆக்டர். ஆக்டர்னா நடிகர். ஹி இஸ் அ ஃபேமஸ் ஆக்டர். ஹி இஸ் அ ஃபேமஸ் ஆக்டர். அவன் ஒரு பிரபலமான நடிகர். விஜய், அஜித் அந்த மாதிரி. ஓகேவா? அவங்க நடிகர்கள். ஸோ ஹி இஸ் அ ஃபேமஸ் ஆக்டர். ஃபேமஸ்னா பிரபலமான. அவன் ஒரு பிரபலமான நடிகர். நெக்ஸ்ட் பி பர்ன். பர்ன்னா களஞ்சியம். பர்ன்னா களஞ்சியம். The farmer stores grains in the barn. The farmer stores grains in the barn. BARN. ஓகேவா? ஃபார்மர்னா விவசாயி, ஸ்டோர்னா சேர்த்து வைக்கிறாங்க. எதை? கிரைன்ஸ் தானியங்களை. அது எதுல? களஞ்சியத்துல. ஓகேவா? ஸோ பர்ன்னா களஞ்சியம். த ஃபார்மர் ஸ்டோர்ஸ் கிரைன்ஸ் இன் த பர்ன். விவசாயி தானியங்களை களஞ்சியத்தில் சேமிக்கிறார். ஓகேவா? ஸோ எல்லாம் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. நெல் எது வேணாலும். ஓகேவா? அதான் வந்து பர்ன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சி கேண்டில். கேண்டில்னா மெழுகுவர்த்தி. இப்போ யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. பர்த்டேக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் வந்து கரண்ட்டு இல்லாத டைமில் மெழுகுவர்த்தி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். சி லிட் அ கேண்டில் அட் நைட். அவள் இரவில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினாள். அவள் இரவில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினாள். கேண்டில்னா மெழுகுவர்த்தி, லிட்னா பற்ற வைக்கிறது. ஓகேவா? ஏற்றுறது. இங்கே தமிழில் ஏற்றுதல். நம்ம சொல்லுவோம் பற்ற வை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் லிட். ஏ கேண்டில் அட் நைட். நைட்னா இரவு. ஸோ கேண்டில்னா மெழுகுவர்த்தி. நெக்ஸ்ட் ஒன் டி டேஸ்லிங். டேஸ்லிங்னா பிரகாசமான. டேஸ்லிங்னா பிரகாசமான. ஷி போர் அ டேஸ்லிங் ட்ரெஸ். அவள் பிரகாசமான உடையை அணிந்திருந்தாள். அவள் பிரகாசமான உடையை அணிந்திருந்தாள். ஓர்னா ட்ரெஸ் போட்டுக்கிறது. ஓகேவா? அணிந்திருக்கிறது. தமிழ்ல அணிந்திருந்தாள். டேஸ்லிங்னா பிரகாசமான. நெக்ஸ்ட் ஒன் இ எல்போ. எல்போனா முழங்கை. இது கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் 1வது 2வதுலேயே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம பாடி பார்ட்ஸ். ஸோ எல்போனா முழங்கை. He hurt his elbow while playing. He hurt his elbow while playing. விளையாடும்போது அவன் முழங்கையில் காயமடைந்தான். விளையாடும்போது அவன் முழங்கையில் காயமடைந்தான். He hurtனா அடிபட்டுருச்சு. ஓகேவா? His elbow அவனோட முழங்கை. எப்போ? playing. while playing விளையாடும்போது. ஓகேவா? ஸோ விளையாடும்போது அவன் முழங்கையில் காயமடைந்தான். எல்போனா முழங்கை. நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஃபார்மர். ஃபார்மர்னா விவசாயி. கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். த ஃபார்மர் ஒர்க்ஸ் இன் த ஃபீல்டு. த ஃபார்மர் ஒர்க்ஸ் இன் த ஃபீல்டு. விவசாயி வயலில் வேலை செய்கிறார். ஒர்க்னா வேலை. ஓகேவா? ஃபீல்டுனா வயல். த ஃபார்மர் ஒர்க்ஸ் இன் த ஃபீல்டு. விவசாயி வயலில் வேலை செய்கிறார். நெக்ஸ்ட் ஒன் ஜி கேஸ். கேஸ்னா உற்றுப்பார். கேஸ்னா உற்றுப்பார். ஷி கேஸ்ட் அட் த ஸ்டார்ஸ். ஷி கேஸ்ட் அட் த ஸ்டார்ஸ். அவள் நட்சத்திரங்களை உற்று பார்த்தாள். அவள் நட்சத்திரங்களை உற்று பார்த்தாள். கேஸ்னா உற்றுப்பார். ஸ்டார்ஸ்னா நட்சத்திரம். ஓகேவா? ஸ்டார்ஸ். ஸோ அவ வந்து நட்சத்திரங்களை பார்க்குறா. நல்லா பார்க்குறா. நெக்ஸ்ட் ஒன் ஹச் ஹாப்பி கோ லக்கி. ஹாப்பி கோ லக்கி கவலைகள் இல்லாத. ஹீ இஸ் அ நம்ம இதை நாட் சேட் எனிமோர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்படியும் ஒரு வேர்டு இருக்கு. அதனால தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஹாப்பி கோ லக்கினா கவலைகள் இல்லாத. ஹீ இஸ் அ ஹாப்பி கோ லக்கி பர்சன். ஹீ இஸ் அ ஹாப்பி கோ லக்கி பர்சன். ஹீ இஸ் நாட் அ சேட் பர்சன் சொன்னாலும் அதான் ரிமைனிங் வரும். இதில் டிஃப்ரெண்ட்டாக இது. ஓகேவா? ஹீ இஸ் அ ஹாப்பி கோ லக்கி பர்சன். அவன் கவலைகள் இல்லாத நபர். அவன் கவலைகள் இல்லாத நபர். நபர்ங்கிறது ஒருத்தரை தான் குறிக்கும். ஓகேவா? அதனால தான் நபர். பர்சன். நெக்ஸ்ட் ஒன் ஐ இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ்னா அறியாமை. இக்னோரன்ஸ்னா அறியாமை. இக்னோரன்ஸ் லீட்ஸ் டு மிஸ்டேக்ஸ். இக்னோரன்ஸ் லீட்ஸ் டு மிஸ்டேக்ஸ். அறியாமை தவறுகளுக்கு வழிவகுக்கும். அறியாமை தவறுகளுக்கு வழிவகுக்கும். ஸோ இக்னோரன்ஸ்னா அறியாமை. லீட்னா வழிவகுக்கிறது. ஓகேவா? எதுக்கு? மிஸ்டேக்ஸ் தவறுகளுக்கு.
ஸோ இக்னோரன்ஸ்னா அறியாமை. நெக்ஸ்ட் ஒன் ஜே ஜெலசி. ஜெலசினா பொறாமைத்தன்மை. ஜெலசினா பொறாமைத்தன்மை. ஜெலசி ரூயின்ஸ் ரிலேஷன்ஷிப். ஜெலசி ரூயின்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். பொறாமைத்தன்மை உறவுகளை அழிக்கும். பொறாமைத்தன்மை உறவுகளை அழிக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள பொறாமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் வந்து நல்லா படிக்கிறான், இல்ல நல்லா விளையாடுறான். அத பார்த்து இன்னொருத்தன் பொறாமைப்பட்டான்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கெட்டுரும். அதுதான் இங்க மென்ஷன் ஆகுது. ஓகே. ஜெலசி ரூயின்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். பொறாமைத்தன்மை உறவுகளை அழிக்கும். ரூயின்ஸ்னா அழிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் கே கைண்ட்னஸ். கைண்ட்னஸ்னா இரக்கம். கைண்ட்னஸ்னா இரக்கம். ஒருத்தர் மேல இரக்கப்படுறது. ஓகேவா? இரக்கப்பட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல அது. கைண்ட்னஸ் மேக்ஸ் த வேர்ல்ட் பெட்டர். கைண்ட்னஸ் மேக்ஸ் த வேர்ல்ட் பெட்டர். யாருக்காச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஓகேவா? இரக்கப்பட்டு. இரக்கம் உலகை சிறப்பாக்குகிறது. இரக்கம் உலகை சிறப்பாக்குகிறது. கைண்ட்னஸ் மேக்ஸ் த வேர்ல்ட் பெட்டர். இரக்கம் உலகை சிறப்பாக்குகிறது. ஸோ கைண்ட்னஸ்னா இரக்கம். நெக்ஸ்ட் ஒன் எல் லான்ஸ். லான்ஸ்னா குத்து ஆயுதம். இமேஜ் வந்து பக்கத்துலேயே போட்டிருக்கேன். நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கங்க. லான்ஸ்னா குத்து ஆயுதம். த வாரியர் கேரிட் அ லான்ஸ். த வாரியர் கேரிட் அ லான்ஸ். போராளி ஒரு குத்து ஆயுதத்தை ஏந்தினார். போராளி ஒரு குத்து ஆயுதத்தை ஏந்தினார். ஸோ வாரியர்னா போராளி. ஆர்மி எதை வேணா சொல்லலாம். அந்த காலத்து படை வீரர்களெல்லாம் வந்து இதை தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் 2 பக்கமும் வந்து ஷார்ப்பாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லான்ஸ்னா குத்து ஆயுதம். நெக்ஸ்ட் ஒன் எம் மார்பிள். மார்பிள்னா பளிங்கல். ஓகேவா? த ஸ்டாச்சு இஸ் மேட் ஆஃப் மார்பிள். த ஸ்டாச்சு இஸ் மேட் ஆஃப் மார்பிள். அந்த சிலை பளிங்கு கல்லால் செய்யப்பட்டது. அந்த சிலை பளிங்கு கல் அல்லது பளிங்கால் செய்யப்பட்டது. ஓகேவா? ஸ்டாச்சுனா சிலை, மேட்னா செய்யறாங்க. ஓகேவா? எதை வச்சு? மார்பிள் பளிங்கல்லை வச்சு செய்யறாங்க. ஸோ மார்பிள்னா பளிங்கு கல். நெக்ஸ்ட் ஒன் என் நெக்லஸ். நெக்லஸ்னா சங்கிலி தமிழ்ல. ஸோ நம்ம மேக்ஸிமம் நெக்லஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்லஸ்ஸு இல்லாட்டி செயின். பாய்ஸ் வந்து செயின், கேர்ள்ஸ் வந்து நெக்லஸ். ஓகேவா? ஷி வோர் அ கோல்ட் நெக்லஸ். ஷி வோர் அ கோல்ட் நெக்லஸ். அவள் தங்கச் சங்கிலி அணிந்திருந்தாள். அவள் தங்கச் சங்கிலி அணிந்திருந்தாள். போர்னா வியர் பண்றது. ஓகேவா? வியருக்கு ஆப்போசிட் தான் வரும். ஸோ ஷி வோர் அ கோல்ட் நெக்லஸ். அவள் தங்கச் சங்கிலி அணிந்திருந்தாள். நெக்லஸ்னா சங்கிலி. நெக்ஸ்ட் ஒன் ஓ ஒன்லி. ஒன்லினா மட்டும். ஒன்லினா மட்டும். அது மட்டும் அப்படின்னு தட் ஒன்லி. அது மட்டும். இங்கே மென்ஷன் ஆகிறது பேனா. ஐ ஹாவ் ஒன்லி ஒன் பென். என்னிடம் ஒரு பேனா மட்டுமே உள்ளது. என்னிடம் ஒரு பேனா மட்டுமே உள்ளது. இப்போ யாராச்சும் எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு லிட் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்கிட்ட ஒரு பேனா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ ஹாவ் ஒன்லி ஒன் பென். ஸோ ஒன்லினா மட்டும். ஐ ஹாவ் ஒன்லி ஒன் பென். என்னிடம் ஒரு பேனா மட்டுமே உள்ளது. நெக்ஸ்ட் ஒன் பி பேஷண்ட். இது மேக்ஸிமம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேஷண்ட்னா நோயாளி. த பேஷண்ட் இஸ் ரெஸ்டிங் நவ். த பேஷண்ட் இஸ் ரெஸ்டிங் நவ். ரெஸ்ட்னா ஓய்வெடுக்கிறது. ஓகேவா? அந்த நோயாளி இப்போது ஓய்வெடுக்கிறார். நவ்னா இப்பொழுது. ஓகேவா? அந்த நோயாளி இப்போது ஓய்வெடுக்கிறார். பேஷண்ட்னா நோயாளி. த பேஷண்ட் இஸ் ரெஸ்டிங் நவ். அந்த நோயாளி இப்போது ஓய்வெடுக்கிறார். நெக்ஸ்ட் ஒன் கியூ குவாட்ராங்கிள். குவாட்ராங்கிள்னா 4 புறம் மண்டபம். குவாட்ராங்கிள்னா 4 புறம் மண்டபம். ஸோ இமேஜ் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கேதர்டு இன் த குவாட்ராங்கிள். ஸ்டூடெண்ட்ஸ் கேதர்ட் இன் த குவாட்ராங்கிள். மாணவர்கள் 4 புற மண்டபத்தில் கூடினர். மாணவர்கள் 4 புற மண்டபத்தில் கூடினர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னா மாணவர்கள். ஓகேவா? கேதர்னா ஒரு ஒரு இடத்துல எல்லாரும் அசம்பிள் ஆகுறது. ஓகேவா? ஸோ குவாட்ராங்கிள்னா 4 புற மண்டபம். நெக்ஸ்ட் ஒன் ஆர் ரேபிட். ரேபிட்னா வேகமான. ரேபிட்னா வேகமான. த ட்ரெயின் மேட் ரேபிட் ப்ராக்ரஸ். த ட்ரெயின் மேட் ரேபிட் ப்ராக்ரஸ். ரயில் வேகமாக முன்னேறியது. ரயில் வேகமாக முன்னேறியது. ஸ்லோவாக இருந்து ஃபாஸ்ட்டாக போகும்ல, அதான். ஸ்டார்டிங்கில் எப்போவுமே ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அப்புறம் போக போது அதோட ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரேப்பிட்டாக அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ரேப்பிட்னா வேகமான.
த ட்ரெயின் மேட் ரேபிட் ப்ராக்ரஸ். ரயில் வேகமாக முன்னேறியது. ரேபிட்னா வேகமான. நெக்ஸ்ட் ஒன் எஸ். ஸ்டேட் ஃபாஸ்ட். ஸ்டேட் ஃபாஸ்ட் இதை வந்து ஸ்ட்ரீட் ஃபாஸ்ட் படிக்கக்கூடாது, ஸ்டேட் ஃபாஸ்ட். ஸோ பக்கத்துலேயே ப்ரொனவுன்சியேஷனை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேட் ஃபாஸ்ட்னா மனக்கட்டுப்பாடு. ஸ்டேட் ஃபாஸ்ட்னா மனக்கட்டுப்பாடு. சி ரிமைண்ட் ஸ்டேட் ஃபாஸ்ட் இன் ஹர் டெசிஷன். சி ரிமைண்ட் ஸ்டேட் ஃபாஸ்ட் இன் ஹர் டெசிஷன். அவள் தன் முடிவில் உறுதியாக இருந்தாள். அவள் தன் முடிவில் உறுதியாக இருந்தாள். ஸோ ரிமைண்டனா அப்படியே இருக்காது. எப்படி இருக்கா? டெசிஷன் ஒன்று எடுத்தா அதை அப்படியே வந்து ஒரே முடிவாக இருக்கா. ஓகேவா? இந்த மன உறுதி வந்து அவளுக்கு இருக்குது. ஸ்டெட் ஃபாஸ்ட்னா மனக்கட்டுப்பாடு. சி ரிமைண்ட் ஸ்டெட் ஃபாஸ்ட் இன் ஹர் டெசிஷன். டெசிஷன்னா முடிவு. அவள் தன் முடிவில் உறுதியாக இருந்தாள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டி. டெண்டர். டெண்டர்னா மென்மையான. டெண்டர்னா மென்மையான. த மீட் இஸ் டெண்டர். த மீட் இஸ் டெண்டர். அந்த இறைச்சி மென்மையானது. அந்த இறைச்சி மென்மையானது. இப்போ நான்வெஜ் எல்லாம் இருக்குதுல்ல, அது வந்து நல்லா சாஃப்டா இருந்தா தான் நம்ம மென்னு சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும். அது அது நினைக்கும் போதே நாக்குல எச்சி வருது. ஸோ டெண்டர்னா மென்மையான. த மீட் இஸ் டெண்டர். அந்த இறைச்சி மென்மையானது. ஸோ டெண்டர்னா மென்மையான. நெக்ஸ்ட் ஒன் யூ. அன்ஃபேர். அன்ஃபேர்னா நியாயமற்ற. அன்ஃபேர்னா நியாயமற்ற. திஸ் டெசிஷன் இஸ் அன்ஃபேர். திஸ் டெசிஷன் இஸ் அன்ஃபேர். இந்த முடிவு நியாயமற்றது. இந்த முடிவு நியாயமற்றது. ஸோ அன்ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னா ஒரு கோர்ட்டுக்கு போய் நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு போகிறோம்ல, அங்கே வந்து ஃபேர் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பாக போச்சுன்னு வைங்களேன், அதான் அன்ஃபேர். ஓகேவா? திஸ் டெசிஷன் இஸ் அன்ஃபேர். இந்த முடிவு நியாயமற்றது. நெக்ஸ்ட் ஒன் பி. வென்ச்சர். வென்ச்சர்னா துணிச்சலான முயற்சி. வென்ச்சர்னா துணிச்சலான முயற்சி. He started a new business venture. He started a new business venture. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்குனாவே நமக்கு தைரியம் வேணும். ஏன்னா அது லாஸும் ஆகலாம், ப்ராஃபிட்டும் ஆகலாம். அவன் புதிய துணிச்சலான வணிக முயற்சியை தொடங்கினார். அவன் புதிய துணிச்சலான வணிக முயற்சியை தொடங்கினார். ஸோ வெஞ்சர்னா துணிச்சலான முயற்சி. நம்ம எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நம்ம தைரியமாக இருந்தால் தான் அந்த விஷயமே கொஞ்சம் நல்லதாக போகும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட்னா ஆரம்பிக்கிறாங்க. நியூ பிஸ்னஸ் வெஞ்சர்னா புதிய துணிச்சலான வணிக முயற்சி. ஓகேவா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூ. வாட்ச். வாட்ச்னா கவனித்து பார்த்தல். வாட்ச்னா கவனித்து பார்த்தல். வாட்ச் த ரோடு கேர்ஃபுல்லி. வாட்ச் த ரோடு கேர்ஃபுல்லி. சாலையை கவனித்து பாருங்கள். இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பக்கம் பார்த்து தான் போகணும். ஓகேவா? ஸோ வாட்ச்னா கவனித்து பார்த்தல். வாட்ச் த ரோடு கேர்ஃபுல்லி. கேர்ஃபுல்னா கவனமா. ஓகேவா? சாலையை கவனித்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ். ஜாந்தின். ஜாந்தின்னா உடலில் காணப்படும் பொருள். ஸோ நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பொருள். இதுக்கு பாருங்க. பிரேக் டவுன் ஆஃப் டிஎன்ஏ காம்பனன்ட்ஸ் இன்டு யூரிக் ஆசிட். ஸோ டிஎன்ஏ காம்பனன்ட்ஸ் வந்து யூரிக் ஆசிட்டாக வந்து பிரேக் பண்ணுதாமா. ஓகேவா? இது நம்ம அந்த அளவுக்கு மெடிக்கல் ரிலேட்டட் போக வேண்டாம். ஸோ எக்ஸில் ஜாந்தின் ஒரு வேர்டு இருக்கு. அது வந்து நம்ம உடம்புல இருக்கு. ஓகேவா? ஜாந்தின் இஸ் ஃபவுண்ட் இன் த ஹியூமன் பாடி. ஜாந்தின் இஸ் ஃபவுண்ட் இன் த ஹியூமன் பாடி. ஜாந்தின் மனித உடலில் காணப்படும் ஒரு பொருள். ஜாந்தின் மனித உடலில் காணப்படும் ஒரு பொருள். ஃபவுண்ட்னா கண்டுபிடிச்சது. ஓகேவா? எங்கே? மனித உடல், ஹியூமன் பாடி. ஸோ ஜாந்தின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பொருள். நெக்ஸ்ட் ஒன் ஒய். யங்கர். யங்கர்னா இளையவர். இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்கன்னா தம்பியை வந்து யங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ணங்காரன் வந்து தம்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஹி இஸ் மை யங்கர் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. மை யங்கர் பிரதர் ஸ்டடிஸ் ஹியர். மை யங்கர் பிரதர் ஸ்டடிஸ் ஹியர். என் இளைய சகோதரன் இங்கே படிக்கிறான். என் இளைய சகோதரன் இங்கே படிக்கிறான். ஸ்டடினா படிக்கிறது. ஓகேவா? மை யங்கர் பிரதர் என்னுடைய சின்ன தம்பி இங்கே படிக்கிறான். ஓகேவா? யங்கர்னா இளையவர். நெக்ஸ்ட் ஒன் ஜட். ஜிக்ஸாகிங். ஜிக்ஸாகிங்னா சிக்கலான பாதை செல்வது. ஜிக்ஸாகிங்னா நேராக இல்லாமல், ரோடு வந்து நேராக இல்லாமல் ஜிக்ஸாகா வளைஞ்சு வளைஞ்சு போகிறது. ஓகேவா? ஜிக்ஸாகிங்னா சிக்கலான பாதை செல்வது. த ரோட் இஸ் ஜிக்ஸாகிங் த்ரூ த ஹில்ஸ். த ரோட் இஸ் ஜிக்ஸாகிங் த்ரூ த ஹில்ஸ். அந்த சாலை மலைகளின் வழியாக சிக்கலான பாதையில் செல்கிறது. அந்த சாலை மலைகளின் வழியாக
சிக்கலான பாதையில் செல்கிறது. The road is zigzagging through the hills. ஸோ அந்த சாலை வந்து மலைகளின் வழியாக ஹில்ஸ்னா மலை ஓகேவா? சிக்கலான பாதையில் செல்கிறது. ஜிக்ஸாக்னா சிக்கலான பாதை. ஸோ இதில எந்தெந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு டஃப்பா இல்ல வந்து நியூவா இருந்துச்சோ அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலா போனஸ் லாங்குவேஜ் ஆஃப் ஹிந்தி. இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இது என்ன? இது என்ன? வாட் இஸ் திஸ்? ஸோ இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் திஸ்? இதே ஹிந்தியில பார்த்தீங்கன்னா, ये क्या है? ये क्या है? ஸோ ये क्या है? ये क्या है? ஸோ இத வந்து நீங்க மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது தான் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் உங்களுக்கு கத்துக்க முடியும். நம்ப ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லோ, நம்ம மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்றதோ, அந்த வேர்ட்ஸ நம்ம டெய்லியும் கத்துக்கலாம். இன்னைக்கான வேர்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி நாளைக்கும் பார்த்தீங்கன்னா, 26 வெர்பாஸ் அண்ட் ஃபைனலா ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் அண்ட் சென்டென்ஸ் கத்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தது "ஏ கியா ஹே?" இது என்ன? ஓகேவா? ஸோ நாளைக்கு வீடியோ வரைக்கும் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை.